السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه ومن استنى بسنته إلى يوم الدين أما بعد. الحمد لله. மரணத்திற்கு பின் மனித வாழ்க்கை அப்படிங்கிற தொடர் தலைப்புல நேற்றைய நாள் என்ன பார்த்தோம்? நம்மளுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் காண்பிக்கப்படுகின்றன. உலகத்தில் நாம் வாழும் பொழுது 3 முறைகளிலே நம்மளுடைய அமல்கள் அல்லாஹ்வை சென்றடைகின்றன. மறுமையில் 2 முறைகளிலே அல்லாஹ் நம்மளுடைய அமல்களை நமக்கு காண்பிப்பான் அப்படிங்கிற விஷயம்லாம் பார்த்தோம். அப்பொழுது நம்மளுடைய அமல்கள் அல்லாஹ்வால் நமக்கு காட்டப்படும் பொழுது நமக்கு மன்னிப்பு ஏற்பட வேண்டும் என்றால் உலகத்துல நம்ம பிறரை மன்னிக்கணும், நம்மளுடைய பாவத்தை வெளிப்படுத்தக்கூடாது, பிறருடைய பாவத்தை நம்ம வெளிப்படுத்தக்கூடாது போன்ற விஷயங்கள்லாம் பார்த்தோம். இன்னைக்கு தலைப்பு என்னன்னா, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ், மறுமையில முக்கியமான ஸ்டேஜ். அவனுடைய அமல்களின் பட்டோலைகள் கொடுக்கப்பட்டாச்சு, அவனுடைய அமல்கள் எல்லாம் கண்ணு முன்னாடி காட்டப்பட்டாச்சு. இப்போ அதுக்கப்புறம் கேள்வி கணக்கு. இன்றைய தலைப்பு என்னன்னா, மறுமையில் கேட்கப்படும் கேள்வி கணக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இக்தரபா லின்னாஸி ஹிசாபுஹும் வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிலூன். மக்களுக்கு கேள்வி கணக்கு நெருங்கி விட்டது, ஆனால் அதிகமான மக்கள் இது குறித்து அசட்டையாக அலட்சியமாக இருக்கிறார்கள். அதெல்லாம் பார்த்துக்கலாம், அல்லாஹ் தானே கேள்வி கேட்க போறான், நான் அழகா ஆன்சர் பண்ணிடுவேன். இது போன்று கேள்வி கணக்கு நாளை பற்றி அவர்கள் அசட்டையாக இருக்கிறார்கள் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்றான். நீங்க நிறைய பேர் நம்மள பேசக்கூடியவங்களை பாக்குறோம். நான் பேசிக்கிறேன் அல்லாட்ட, பாத்துக்கலாம், நாளைக்கு மறுமையில பாத்துக்கலாம், அல்லாட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்லக்கூடிய மக்கள்லாம் நம்ம பாக்குறோம். ஆனா யாராலும் பேச முடியாது. மறுமையில நம்ம நினைச்சா நம்மளால பேச முடியுமா? இல்லாமன் அதினலஹுர் ரஹ்மான் வகால சவாபா. இன்னைக்கு ஓதப்பட்ட சூரா. இன்னொரு ஆயத்துல ஒரு ரதியலஹு கௌலா அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். யாருக்கு அல்லாஹ் அனுமதி அளித்தானோ, யார் பேசுவதற்கு அல்லாஹ் பொருந்தி கொண்டானோ அவர்கள் மட்டும்தான் நாளைக்கு மறுமையில பேச முடியும். இப்போ மறுமையில் கேள்வி கணக்கு என்பது நிச்சயமாக நிகழ்ந்தே தீரும். மக்கள் அது குறித்தான அலட்சியமாக இருக்கிறார்கள், விழிப்புணர்வு அற்ற நிலையில் இருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். இந்த கேள்வி கணக்கு சம்பந்தமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வெளியாக்கப்பட்ட சமுதாயத்தில் நம்ம தான் கடைசியா வெளியாக்கப்பட்டோம். நமக்கு முன்னாடி எத்தனையோ சமுதாய மக்கள் வந்தாங்க. ஆனால் கேள்வி கேட்கக்கூடிய விஷயத்துல யார் தான் ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கப்படுவாங்க? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத், நமக்கு தான் அல்லாஹ் முதல்ல கேள்வி கேட்பான். நஹ்னு ஆகிருல் உமம் வ அவ்வலு மன் யுஹாஸப். வெளியாக்கப்பட்ட சமுதாயத்தில் நாம் தான் கடைசியானவர்கள், கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடிய விஷயத்தில் நாம் தான் முதன்மையானவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சரி, ரைட். இப்போ நமக்கு கேள்வி, நாம் கேள்வி கேட்கப்பட போகிறோம். யாரு கேள்வி கேட்பா? நமக்கு மலக்குமார்கள் கேள்வி கேட்பாங்க, அல்லாஹ் கேள்வி கேட்பான். அல்லாஹ் பல ஆயத்தை சொல்றான், வகஃபா பினா ஹாசிபீன். நாம் கேள்வி கேட்பதற்கு போதுமானவர்கள் அல்லாஹ் சொல்றான். இன்னல்லாஹ ஸரீஉல் ஹிசாப். அல்லாஹ் மிக விரைவாக கேள்வி கேட்பான்னு சொல்றான். விரைவாகன்னா எப்படி? உதாரணமா ரேஷன் கடையில நிக்கிறாங்க, எல்லாரும் லைன்ல நிக்கிறாங்க. ரேஷன் கடை சிஸ்டம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ கியூ டைப்ல அவங்க ஃபர்ஸ்ட் போயிடுவாங்க. இதே மாதிரி அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்பானா அப்படின்னா, இது மாதிரி மறுமை வரைக்கும் எத்தனை கோடி மக்கள் இருப்பாங்க, எல்லாருக்கும் அல்லாஹ் கேள்வி கேட்கணும். எவ்வளவு நேரம் ஆகும்? எத்தனை கோடி வருஷம் ஆகும் தெரியுமா? ஆனா அல்லாஹ் மிக விரைவாக கேள்வி கேட்டுருவான். மூமின்களுக்கு அசரட்டும் மகரிப் டயத்துல அல்லாஹ் உலகத்தில் வெளியாக்கப்பட்ட எல்லா முஸ்லிம்கள் சமுதாயத்தை எல்லாருக்கும் அல்லாஹ் அந்த நேரத்துல கேள்வி கேட்டு முடிச்சிருவான். இப்ப கேள்வி கேட்கக்கூடியவன் அல்லாஹ் அப்படிங்கிறது அல்லாஹ் பல ஆயத்துல சொல்றான். எது சம்பந்தமா அல்லாஹ் கேள்வி கேட்பான் அப்படின்னா, கிட்டத்தட்ட 10 விஷயங்கள் இமாம்கள் எழுதுறாங்க. இந்த 10 விஷயங்களுக்கு நம்ம பதில் சொல்லாம மறுமையில தப்பிக்கவே முடியாது. முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் தஆலா மறுமையில் முதல்ல நம்ம கேள்வி கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா, என்ன அது? தொழுகை. மாஷா அல்லாஹ். அவ்வலு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமா அஸ்ஸலாஹ். நிச்சயமாக ஒரு அடியானுக்கு முதலில் மறுமையில் கேட்கப்படக்கூடிய கேள்வி கணக்கு என்பது தொழுகையை குறித்து இருக்கும். 5 நேரம் தொழுதியா அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். முதல் கேள்வியே அதுதான், தொழுகையை பத்தி அல்லாஹ் கேட்பான். அதுல செலக்ட் ஆயிட்டான், அதுல வெற்றி பெற்றுட்டானா அதுக்கப்புறம் எல்லாமே வெற்றி தான். அதுல தோல்வி அடைஞ்சிட்டான்னா எல்லாமே தோல்விதான். அல்லாஹ் பாதுகாக்கணும். முதல் கேள்வியே அல்லாஹ் மறுமையில் தொழுகையை பற்றி கேட்பான்.
ரெண்டாவது இமாம்கள் எழுதுறாங்க, நபிசாசம் சொன்னாங்க 2, 3, 4, 5 இந்த 4மே ஒரே ஹதீஸ்ல வருது. லா தஸூல கதம அப்தின் யௌமல் கியாமத்தி ஹத்தா யுஸ்அலு அன் அர்பஇன். ஒரு அடியான் அவனுடைய 2 கால்களும் 4 கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் நகரவே முடியாது. மறுமையில கடுமையான அந்த சூரியன் இருக்கும், 4 கேள்விக்கு பதில் சொல்லாம யாராலும் நகர முடியாது. முதலாவது அன்உமுரிஹி ஃபீமா அப்லா, அவனுடைய வாழ்க்கையை நீ எப்படி கழிச்சு நல்லா ஒவ்வொருத்தரையும் கேள்வி கேட்பான். பாப்பா, உனக்கு இத்தனை வயசு உலகத்துல வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தனே, இந்த ஆயுளை இந்த வாழ்நாளை எப்படி கழித்தாய் அப்படின்னு நல்லா கேட்பான். ரெண்டாவது. மூணாவது அல்லாஹ்வுடைய கேள்வி, உன்னுடைய வாலிபத்தை எப்படி கழித்தாய்? வான் ஷபாபிஹி ஃபீமா அஃப்னா, உன்னுடைய வாலிபத்தை எதிலே கழித்தாய், எப்படி கழித்தாய் அப்படின்னு நல்லா கேட்பான். எத்தனாவது கேள்வி இது? மூணாவது. நாலாவது கேள்வி, வஅன் மாலிஹி ஃபீமா மின் ஐன இக்தஸபஹு வ ஃபீமா அன்ஃபக்தஹு, உன் பொருளாதாரத்தை எப்படி நீ ஈட்டினாய், எதிலே நீ செலவழித்தாய் நல்லா கேட்பான். ஹலால் ஹராம பேணி நீ பொருளாதாரம் ஈட்டினாயா, இது கிடைக்குது அந்த லாபம் கிடைக்கும் இந்த லாபம் கிடைக்குன்னு ஹராம்ல போய் விழுந்தியா அப்படின்ட்டு அல்லாஹ் நம்மளுடைய பொருளாதாரம் குறித்து அது எப்படி வந்துச்சு, எப்படி செலவழிக்கப்பட்டுச்சு நல்லா கேள்வி கேட்பான். நாலாவது கேள்வி. அஞ்சாவது முக்கியமான கேள்வி, நபிசாசம் சொன்னாங்க, வஅன் இல்மிஹி மாதா அமில பிஹி, உனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட கல்வியின்படி என்ன அமல் செஞ்ச. ஒரு ஹதீஸ் படிச்சிருப்போம், ஒரு ஆயத் படிச்சிருப்போம், ஏதோ ஒரு பயான்ல ஒரு செய்தி கேள்விப்பட்டிருப்போம். இந்த அமல் இந்த செய்தி நமக்கு தெரிஞ்சிட்டு உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கல்வியின்படி என்ன அமல் செஞ்சாய் அப்படின்னு நல்லா கேட்காம எந்த அடியானுடைய காலும் மறுமையில நகராது, இதுக்கு பதில் சொல்லாம. ஆறாவது செய்தி இமாமுல் எழுதுறாங்க, அல்லாஹ் நமக்கு வழங்கிய நியமத்துகள் குறித்து கேட்பான். சும்ம லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நயீம், பிறகு நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வழங்கப்பட்ட நியமத்துகள் குறித்து கேள்வி கேட்கப்படுவீர்கள். நியமத்துகள்னா என்ன? வமா பிக்கும் மின் நியமத்தின் ஃபமினல்லாஹ், நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா நியமத்தும் அல்லாஹ்ட்ட இருந்து வந்ததுதான். நம்ம மூச்சு விடுவதற்கு தேவையான எல்லாமே நியமத்து தான். நம்ம உட்கார்ந்துருக்க சேர் இது நியமத்து, நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் நியமத்து, நம்மளுடைய பார்வை நியமத்து, எல்லாம் நியமத்து. இந்த எல்லாவற்றை பற்றியும் அல்லாஹ் கேள்வி கேட்பான். ஆரோக்கியத்தை பத்தி கேட்பான், உணவை பத்தி கேட்பான், தண்ணி குடிச்சியா அதை பத்தி கேட்பான். உனக்கு பாதுகாப்பான எத்தனையோ இடங்கள்ல போர் சூழ்நிலை இருக்குது, உங்களுக்கு பாதுகாப்பான இடத்தை நான் தந்தேனே அல்லாஹ் கேள்வி கேட்பான். உன்னுடைய நேரத்தை தந்தேனே என்ன செஞ்ச அப்படின்னு அல்லாஹ் கேள்வி கேட்பான். நம்ம கொடுக்கப்பட்ட நியமத்துகள் குறித்து அல்லாஹ் கண்டிப்பான முறையிலே கேள்வி கேட்பான். குறிப்பா 2 நியமத்தான் மஹ்பூபூன் கஸீரும் மினன் நாஸ், 2 நியமத். அந்த நியமத்து குறித்து பெரும்பாலான மக்கள் அசட்டையாக அலட்சியமாக இருக்கிறார்கள். முதலாவது அஸ்ஸிஹத்து, அவனுக்கு வழங்கப்பட்ட ஆரோக்கியம். ஆரோக்கியம் இப்ப நல்லா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு ஆரோக்கியமா நம்ம இருக்கிறோம். இந்த ஆரோக்கியத்துடைய அந்த நியமத் எப்ப விளங்கும்னா ஆரோக்கியம் போனா தான் விளங்கும். வல் ஃபராக், ஃப்ரீ டைம், இந்த ஃப்ரீ டைம் நம்ம ஓய்வை கொடுத்தோம். இந்த 2 நியமத்துகள் குறித்து மக்கள் அதிகமானவர்கள் பாராமுகமாக அலட்சியமாக இருக்கிறார்கள் என்று நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிச்சாங்க. ஒரு முறை நபி அவங்க அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நேரத்துல தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே போறாங்க. பிரபலமான செய்தி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். வீட்டை விட்டு வெளியே போறாங்க. நபி அவங்க அந்த நேரத்துல வீட்டை விட்டு வெளியே போனதும் கிடையாது, போகக்கூடிய நேரமும் அது கிடையாது. போறாங்க, நேரா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சந்திக்கிறாங்க. அபூபக்கரே, என்ன இந்த நேரத்துல வந்திருக்கிறீங்க? யார சொல்லலாம், உங்களுடைய முகத்தை நான் பார்க்க வேண்டும், உங்களுக்கு சலாம் சொல்லணும்னு ஆசையா இருந்துச்சு, அதனால உங்களை பார்க்க நான் வந்தேன். நான் கொஞ்ச நேரத்திலே பேசிட்டு இருக்கும் உமர் ரலியல்லாஹு வந்துட்டாங்க. நீங்க என்ன உமர் இந்த நேரத்துல வந்திருக்கிறீங்க? யார சொல்லலாம், அல் ஜூ, பசி, கடுமையான பசி, அதனால நான் வந்திருக்கிறேன். உடனே நபிஸல்லல்லாஹு வந்து கேட்டுட்டு சொன்னாங்க, எனக்கும் இதுல கொஞ்சம் பசி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஒரு சஹாபியோட வீட்டுக்கு போறாங்க, தோட்டத்துக்கு போறாங்க. சஹாபி பேர் என்னன்னா அபுல் ஹைசம். என்ன? அபுல் ஹைசம் ரலியல்லாஹு அவங்களுடைய வீட்டுக்கு போறாங்க. ஏன்னா அவர்களுக்கு அதிகமான தோட்டம் துறவுலாம் இருக்கும், பெரிய சொத்துக்கு சொந்தக்காரர். அவருக்கு எந்த விதமான ஹாதியங்கள் கிடையாது, அவர் தான் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றார். அவங்க வீட்டுக்கு போனா அவர் இல்ல. அவங்க மனைவிட்ட கேட்கறாங்க, உங்களுடைய கணவர் எங்க? அவர் இப்பதான் வெளியே போயிருக்கிறாரு, எங்களுக்காக வேண்டி மதுரமான தண்ணியை பிடிப்பதற்காக வெளியே போயிருக்கிறாரு.
பேசிட்டே இருக்கும்போது அவர் வந்துட்டார். அல்ஹம்துலில்லாஹ், எங்க எவ்வளவு பெரிய விருந்தாளி எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய தூதருக்கு நெருக்கமான அபூபக்கர் சித்திக், உமர் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க எல்லாம் என் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்களே, எவ்வளவு பெரிய பாக்கியம். உலகத்துல யாருக்கு இப்படி ஒரு விருந்தாளிகள் கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களை உட்கார வச்சு அவங்க கொண்டு வந்த அந்த மதுரமான தண்ணியை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம் கொலை இருக்குதா, பேரிச்சம்பழம் தனித்தனியா வச்சு நோம்பு திறக்கும். பேரிச்சம்பழம் கொலை அப்படி அப்படி இருக்கும். அதுல காஞ்ச பேரிச்சம்பழமும் இருக்கும், கனிந்த பேரிச்சம்பழமும் இருக்கும். அதை அப்படியே கொண்டு வைக்கிறாங்க. விசுவாசம் கேட்டாங்க, இதை நீங்க தனித்தனியா பிரிச்சு வைக்கலாமே, ஏன் இப்படி மொத்தமா வைக்கிறீங்கன்னு. யார சொல்லலாம், நீங்க எதனாலும் தேர்ந்தெடுத்து சாப்பிடலாம், நாங்க ஆசைப்பட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சாப்பிட்டு முடிச்சாச்சு, தண்ணி எல்லாம் குடிச்சு நல்ல நல்ல இருக்கிறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஹாதா வல்லதி நஃப்ஸிஹி பியதிஹி மினன் நஈமில்லதி துஸ்அலூன அன்ஹு யௌமல் கியாமா. இந்த நியாமத்தை குறித்து நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள். எந்த நியாமத்து? தில்லுன் பாரிதுன், நல்ல குளிர்ச்சியான நிழல்ல இருக்கிறீங்களா, அது குறித்து அல்லாஹ் கேள்வி கேட்பான். ஒரு ருத்தபுன் தய்யிபுன், நல்ல பேரிச்சம்பழம், பழுத்த பேரிச்சம்பழம் சாப்பிட்டீங்களா, இது குறித்து அல்லாஹ் கேள்வி கேட்பான். மாவுன் பாரிதுன், குளிர்ந்த தண்ணீரை குறித்து அல்லாஹ் கேள்வி கேட்பான். எத்தனையோ மக்கள் வீடு இல்லாம தெருவுல இருந்தாங்க, உனக்கு வீடு கொடுத்திருந்தனே. எத்தனையோ மக்கள் சாப்பாடு இல்லாம இருந்தாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்திருந்தனே. எத்தனையோ மக்கள் தண்ணிக்கு கஷ்டப்பட்டாங்க, தண்ணி கொடுத்தனே. இது யாருக்கு? நபிஸாசம் சொல்றாங்க, அவங்க பல நாள் சாப்பிடல, அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு அவங்க பசியில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு நபிஸாசம் அவங்க சொன்ன வாக்கியம், இது குறித்து நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள். சஹாபாக்கள் ஆச்சரியமா கேட்டாங்க, இது குறித்துமா யார் ரசூலல்லாஹ் நாங்க கேள்வி கேட்கப்படுவோம்? ஆமா, 3 விஷயத்தை தவிர. நீங்கள் உடுத்திய ஆடை, இது குறித்து அல்லாஹ் கேட்க மாட்டான். உங்களுடைய வயிற்றுக்கு நீங்க சாப்பிட்ட சாப்பாடு, தண்ணி, இது குறித்து அல்லாஹ் கேட்க மாட்டான். அதே மாதிரி 3வது, உங்களுக்கு தங்கக்கூடிய வீடு, நிழல் அளிக்கக்கூடிய வீடு குறித்து அல்லாஹ் கேட்க மாட்டான். மற்றபடி எல்லா விஷயத்தையும் பத்தி அல்லாஹ் கேள்வி கேட்பான்ட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிச்சாங்க. இது எத்தனாவது விஷயம்? 6வது விஷயம், நியாமத்துகளை குறித்து கேள்வி கேட்கப்படுவது. 7வது, மறுமையில் அல்லாஹ் எதை பத்தி கேள்வி கேட்பான்னா, நம்மளுடைய உறுப்புகளை வச்சு அல்லாஹ் கேள்வி கேட்பான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. நிச்சயமாக உங்களுடைய செவிப்புலன், நிச்சயமாக உங்களுடைய பார்வை, நிச்சயமாக உங்களுடைய உள்ளம் நாளைக்கு மறுமையில் கேள்வி கேட்கப்படும். என்ன விஷயத்தை பார்த்த அப்படின்னு அல்லாஹ் கண்ணை பத்தி கேட்பான். எந்த விஷயத்தை கேட்ட அப்படின்னு அல்லாஹ் காது பத்தி கேட்பான். எந்த விஷயத்தை சிந்திச்ச அப்படின்னு அல்லாஹ் உள்ளத்தை பத்தி கேட்பான். அப்போ இந்த உடல் உறுப்புகள் குறித்து நாளை மறுமையில் கேள்வி கேட்கப்படும். 8வது விஷயம், மனிதர்கள் மத்தியிலே அவர்கள் செய்து கொள்ளக்கூடிய உடன்படிக்கை சம்பந்தமா அல்லாஹ் கேள்வி கேட்பான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. இன்னொரு இடத்துல வஅஃபு பில் அஹ்த் இன்னல் அஹ்த கான மஸ்ஊலா. நீங்கள் உங்களுக்கு மத்தியில் செய்து கொண்ட உடன்படிக்கையை நிறைவேற்றுங்கள், பூர்ணப்படுத்துங்கள், ஏனென்றால் உடன்படிக்கை குறித்து நாளை கேள்வி கேட்கப்படுவீர்கள் அப்படின்ட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிற 8வது விஷயம். 9வது, நபிமார்களையும் அல்லாஹ் கேள்வி கேட்பான், அனுப்பப்பட்ட சமுதாயத்தையும் அல்லாஹ் கேள்வி கேட்பான். வகிஃபூஹும் இன்னஹும் மஸ்ஊலூன், அவங்களை நிப்பாட்டி வைங்க, அவங்க கேள்வி கேட்கப்படக்கூடியவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். பிறகு ஃபலனஸ்அலன்னல்லதீன உர்சில இலைஹிம் வலனஸ்அலன்னல் முர்சலீன், தூதராக அனுப்பப்பட்ட தூதரையும் கேள்வி கேட்போம், நீங்க ஒழுங்கா எத்தி வச்சுங்க செய்தியா அப்படின்ட்டு. அனுப்பப்பட்ட சமுதாயத்தையும் நாம கேள்வி கேட்போம், அந்த தூதர் அவங்களுக்கு செய்தி எத்தி வச்சாரா அப்படின்ட்டு. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் குறித்து அல்லாஹ் மறுமையில் கேள்வி கேட்பான். 9வது. கடைசி 10வது, பிறருடைய உரிமை சம்பந்தமா அல்லாஹ் நம்மகிட்ட கேள்வி கேட்பான். நமக்கு கீழே யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, நம்மளுடைய பொறுப்புல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, இது சம்பந்தமா அல்லாஹ் கேள்வி கேட்பான். நபிஸாகம் சொன்னாங்க, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி. உங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், உங்களுடைய பொறுப்பு கீழே உள்ளவர்கள் குறித்து கேள்வி கேட்கப்படுவீர்கள். ஃபல் இமாமு ராயின் வ ஹுவ மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி. மக்களுக்கு தொலை வைக்கக்கூடிய இமாம், தலைவர், அவர் தன்னுடைய மக்கள் குறித்து கேள்வி கேட்கப்படுவான். நீங்க ஒழுங்கா அவங்களுடைய கடமையை நிறைவேற்றீங்கன்னா அல்லாஹ் கேட்பான். ஒரு ரஜுலு ஃபி அஹ்லிஹி ராயின், ஒரு குடும்ப தலைவர், பாப்பா இருக்கிறார், கணவர் இருக்கிறார் அப்படின்னா அந்த குடும்பம் சம்பந்தமாக அந்த கணவர் நாளைக்கு மறுமையில கேள்வி கேட்கப்படுவார். உன் மனைவிக்கு சரியான ஹக்க நிறைவேற்றினீங்களா, குழந்தைகளுக்கு ஹக்க நிறைவேற்றினீங்களா, அப்பா அம்மாக்கு ஹக்க நிறைவேற்றினீங்கன்னா அல்லாஹ் கேள்வி கேட்பான். அடுத்து வல் மர்அத்து ஃபீ பைத்தி ஸௌஜிஹா ராயியத்துன், மனைவி கணவனுடைய வீட்டில் சம்பந்தமாக கேள்வி கேட்கப்படுவாள். வல் ஹாதிம், பணியாளர் அந்த வீட்டில் உள்ள பொறுப்புதாரி சம்பந்தமா கேள்வி கேட்கப்படுவார். உங்கள ஒவ்வொருவரும் பொறுப்புதாரி,
பொறுப்பை கொடுத்து கேள்வி கேட்கப்படுவீங்க நப்சாசம் அவங்க சொன்ன செய்தி சஹீஹுல் புகாரில பார்ப்போம். அப்போ மறுமையில அல்லாஹ் கேள்வி கேட்பான். குறிப்பாக இந்த 10 விஷயங்கள் குறித்து கேள்வி சொல்லாம, நம்மளுடைய பதில் சொல்லாம நம்மளுடைய கால்கள் நகரவே செய்யாது. இந்த கேள்வி எனக்கு கேட்கப்படக்கூடிய நிலையில மக்கள் 4 நிலையில இருப்பாங்க. எத்தனை நிலையில? 4 நிலையில. முதலாவது, கேள்வி கணக்கே இன்றி அல்லாஹ் சில பேர் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் அந்த கூட்டத்துல ஆக்கட்டும். ஆமீன் சொல்லுப்பான். சாசம் சொன்னாங்க, நாளைக்கு மறுமையில் 70,000 மக்கள் கேள்வி கணக்கின்றி சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. சஹாபாக்கள் யார் ரசூலல்லாஹ், யார் அவங்க? இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க நபி அவங்க. சஹாபாக்கள் மத்தியில கருத்து வேறுபாடு. இஸ்லாத்திலே பிறந்தவங்களதான் அல்லாஹ் இந்த 70,000 கூட்டத்துல சேர்ப்பான். இல்ல இல்ல, இவங்க தான் இந்த 70,000 கூட்டத்துல அடங்குவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்றாங்க. நப்சாசம் இதை கேட்டு வெளியே வந்தாங்க. அவர்கள் யார் என்றால், யாரிடம் 4 தன்மைகள் இருக்கிறதோ அவர் நாளை கேள்வி கணக்கின்றி சொர்க்கத்துக்கு போவார். இந்த ஹதீஸுக்கு நிறைய விரிவுரை எழுதுறாங்க. ஒவ்வொருத்தரும் 70,000 பேர் கொண்டு போவாங்கன்னு ஒரு கருத்து இருக்குது. மொத்தம் 70,000 பேர் போவாங்கன்னு ஒரு கருத்து இருக்குது. அப்ப அவங்க யார் அப்படின்னா, அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைக்கக்கூடியவர்கள். ஓதி பார்க்க மாட்டாங்க. ஓதி பார்க்க மாட்டாங்கன்னா குர்ஆன் ஹதீஸை கொண்டு ஓதி பார்ப்பாங்க. ஷைத்தானியத்தான வார்த்தைகளை கொண்டு ஓதி பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி சூடிட்டு கொள்ள மாட்டார்கள். அரபியர்களுடைய பழக்கத்துல சூடிட்டு கொண்டு மருத்துவம் பார்க்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்துச்சு. அதை மாதிரி அவங்க சூடிட மாட்டாங்க. ஒலா எத்த தையரும், அவர்கள் பறவை சகுனம் பார்க்க மாட்டாங்க. பள்ளி கத்துது, என்னமோ நடக்க போகுது. காக்கா கத்துது, வீட்டுக்கு யாரோ சொந்தக்காரங்க வர போறாங்க. ரெட்டை மைனா பறக்குது, நல்லது நடக்க போகுது. கண் துடிக்கி, கெட்டது நடக்க போகுது. கை ஊறுது, துட்டு கிடைக்க போகுது. இப்படி எல்லாம் என்ன சொல்லுவாங்க, பூனை நடுவுல போகுது, வீட்டுக்கு போவாத. வீட்டுல போகும்போது வெளியே போற, எங்க போறான்னு கேட்காது. கேட்கும் போதே வெளியே போறேன்னு கேட்காது, எங்க போறான்னு கேட்காது, வேகாம போயிடும். தட்டி விழுந்துட்டா தண்ணி குடிச்சிட்டு போ. இதெல்லாம் என்னது, மூட நம்பிக்கைகள். இப்படி அவங்க செய்ய மாட்டாங்க. இவர்கள் கேள்வி கணக்கின்றி சொர்க்கத்துக்கு போயிடும். அவங்க சஹாபி என் யார சொல்லலாம், நான் உக்காஷா அப்படின்னு சொல்லக்கூடிய சஹாபி, யார சொல்லலாம், நானும் அந்த 70,000 பேர்ல ஒரு ஆளாக துவா செய்யுங்க சொன்னாங்க. அவர் அல்லாஹ் உன்னை ஆக்குவானாகன்னு துவா செஞ்சேன், உங்களே ஆக்குவாங்க துவா செஞ்சேன். பிறகு இன்னொருத்தர் நினைச்சு கேட்டாங்க, யார சொல்லலாம், என்னைய ஆகுங்க, சபக்காக்கு உக்காஷா, உக்காஷா முந்திட்டாரு அப்படின்னு நப்சாசம் சொன்னாங்க. அப்போ மறுமையில் கேள்வி கணக்கு கேட்கப்படும் பொழுது முதலாவது கேள்வி கணக்கே இன்றி சொர்க்கத்து போகக்கூடிய மக்கள் 4 கூட்டத்துல. 2வது மக்கள் யாருன்னா, அவர்களுக்கு அல்லாஹ் லேசான கேள்வி கணக்கு கேட்பான். அதான் நம்ம நேரத்தையே பார்த்தோம். ஹிசாபை யஸீரா, அவர்களுக்கு லேசான கேள்வி கணக்கு என்ன செய்யப்படும், கேட்கப்படும். சொன்னாங்க, நேற்று நான் சொன்னோம்ல ஒரு ஹதீஸ், நாளைக்கு மறுமையில அல்லாஹ் ஒரு மூமினான அடியாரை அழைப்பான். ஒரு திரையை போடுவான். திரைக்கு மத்தியில அல்லாவும் அடியானும் மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க பேசக்கூடிய சத்தமும் வெளியே தெரியாது, அவங்க இருக்கக்கூடிய அந்த நிலையும் வெளியே தெரியாது. இந்த பாவம் செஞ்சேன், இந்த பாவம் செஞ்சேன் அல்லாஹ் நினைவு கூறும், ஆமா ஆமான்னு அவர் ஒப்புக்கொள்வார். பிறகு அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிப்பான். இப்படி கேள்வி கணக்குல அவனுடைய அமல்கள்லாம் காமிச்சு அல்லாஹ் லேசான கேள்வி கணக்கு கேட்டு அவனை அல்லாஹ் மன்னிச்சிருவான். அல்லாஹ் நம்ம எல்லாரும் இந்த கூட்டத்தை ஆக்கணும். இன்னொரு ரிவாயத்துல சொல்ற, மாமின்கும் மின் அஹதின் இல்லா சயுகல்லிமுஹுல்லாஹு யௌமல் கியாமah, உங்கள ஒவ்வொருவரும் அல்லாஹ்வை தனியாக சந்தித்து பேசப்படுவீர்கள். எல்லாரும் அல்லாஹ் தனித்தனியா பேசுவோம். வகுல்லுஹும் ஆதீஹி யௌமல் கியாமத்தி ஃபர்தா, சூரத்து மரியம்ல அல்லாஹ் சொல்லுவான், ஒவ்வொருவரும் அல்லாஹ் ரஹ்மான் முன்னாடி தனித்தனியாக வருவீர்கள். அல்லாஹ் நம்மள்ட்ட பேசுவான். லைஸ பைனஹு வ பைனஹு தர்ஜுமான், எந்த டிரான்ஸ்லேட்டரும் தேவையில்லை. அல்லாஹ்க்கு எல்லா மொழியும் தெரியும்ல. கன்னடத்துல பேசணும், கன்னடத்துல பேசுவான். தமிழ் பேசக்கூடிய தமிழ்ல எல்லாம் பேசுவான். அவன் பார்ப்பான் வலது பக்கம், அவன் செஞ்ச பாவத்தை தவிர எதுவும் தெரியாது. இடது பக்கம் பார்ப்பான், அவனுடைய பாவத்தை தவிர எதுவும் தெரியாது. முன்னாடி பார்ப்பான், நரக நெருப்பு தான் அவனுக்கு தெரியும். நப்சாசம் அப்பதான் அந்த பிரபலமான ஹதீஸ் சொன்னாங்க, இத்தகுன் நார் வலவும் பிஷிக்கி தம்ரா, நீங்க நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், பேரிச்சம்பழத்தின் ஒரு கீற்றை தர்மம் செய்தாவது நரகத்தை பயந்து கொள்ளுங்க நப்சாசம் அவங்க சொன்னாங்க. அப்போ 2வது வகையான கூட்டத்தார் லேசான முறையில் அல்லாஹ்வால் சந்திக்கப்பட்டு கேள்வி கணக்கு கேட்கப்படும். 3வது வகையான கூட்டத்தார் யார் அப்படின்னா, கடுமையான கேள்வி கணக்கு. சாசம் சொன்னாங்க, மன் நூகிஷல் ஹிசாப் உذிப, யார் கடுமையான கேள்வி கணக்கு கேட்கப்படுவாரோ அவன் நாசமாயிட்டான், வேதனை கொடுக்கப்படுவான் நப்சாசம் சொன்னாங்க. கடுமையான கேள்வி கணக்குன்னா என்ன, நம்மளுடைய அமலை கொண்டுட்டு வருவோமா, அந்த பதிவேடை கொண்டு வரும்போது அல்லாஹ் பார்ப்பான். ஒவ்வொரு பேஜா பார்த்து 13ஆம் தேதி ரமலான் பிறை 24 அன்று
பாத்ரூம் போறதுக்காக வேண்டி எல்லாரும் லைன்ல நின்னீங்களா, அப்போ ஒருத்தன் தள்ளி விட்டானா, ஏன் தள்ளி விட்ட? ஒரு சொட்டு தண்ணி கீழே விழுந்துச்சா, ஏன் சின்ன? இப்படி அல்லாஹ் துருவி 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 கேட்பான். அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படி யாரும் அல்லாஹ் கேட்டானா அவன் நாசம் அடைஞ்சிட்டான், அவ்வளவுதான் அவன். அல்லாஹ் பாதுகாக்க. மூணாவது வகையான கூட்டத்தார். நாலாவது வகையான கூட்டத்தார் யார் அப்படின்னா, அவர்கள் காஃபிர்கள். அவர்களுக்கு எந்த கேள்வி கணக்கும் கிடையாது. டைரக்டா எங்கதான் போவாங்க? நரகத்துக்கு. ஆமா, அவங்க அமல் செஞ்சிருப்பாங்க. உதாரணமா மதர் தெரசா அதிகமான ஏழைகளுக்கு உதவி செஞ்சாங்க. அந்த அமல் அவங்களுக்கு பயன் அளிக்குமா? وَقَدِمْنَا إِلَى مَا عَمِلُوا مِنْ عَمَلٍ فَجَعَلْنَاهُ هَبَاءً مَنْثُورًا. அவர்கள் செய்த அமல்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் ஒரு பெரிய உருவம் மாதிரி ஆக்கி உடைச்சு விட்டுருவான். எப்படி ஆயிருன்னா, இந்த வெயில் படும் பொழுது அதுல தூசி பறக்கும் தெரியுமா, அத மாதிரி அவனுடைய ஈமான் கொள்ளாதவர்களுடைய அமல்கள் எல்லாம் பறக்கப்படும். அல்லாம இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லி காமிப்பாங்க, நாளைக்கு மறுமையில் காஃபிர்களுக்கு கேள்வி கணக்கெல்லாம் கிடையாது. டைரக்டா நரகம் தான். ஏனென்றால் அவங்களுக்கு ஈமானுடைய அசலே இல்லை. முடிக்க போறேன். உமர் வந்து எப்ப நம்ம என்ன செய்யணும், இந்த கேள்வி கணக்காக நம்ம எப்படி தயாராகணும்? உமர் வந்து சொல்லுவாங்க, ஹாசிபு கபல் அன் துஹாசபு. உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க. உங்களுக்கு கேள்வி கேட்கப்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க. நாளைக்கு நம்ம மறுமையில எல்லாரும் அல்லாஹ் கேள்வி கேட்பான். உலகத்திலே நம்மளை கேள்வி கேட்டுக்கணும். நான் இன்னைக்கு என்ன அமல் செஞ்சேன், நான் இந்த அடியாருக்கு அநியாயம் பண்ணிட்டேனே, நான் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமையை நிறைவேற்றலையே அப்படின்னு நம்ம உலகத்திலே நம்மளை நாமளே கேள்வி கேட்டா நிச்சயமாக மறுமையில் அதை விட்டு நம்ம பாதுகாக்கப்படுவோம். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, இன்னல் முஃமின் கவ்வாமுன் அலா நஃப்ஸிஹி. ஒரு மூமின் தன்னுடைய ஆத்மாவின் மீது நிலைத்திருப்பார். யுஹாஸபு நஃப்ஸஹு லில்லாஹ். அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய ஆத்மா தன்னுக்குத்தானே கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார். வஇன்னமா அகஃபல் ஹிசாபு யௌமல் கியாமா அலா கௌமின் ஹாஸபு அன்ஃபுஸஹும் ஃபித் துன்யா. உலகத்தில் யார் தங்களை தாங்களே கேள்வி கேட்டு சீர்திருத்திக் கொள்வார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையிலே லேசான கேள்வி கணக்கு கேட்கப்படும். அப்போ உலகத்தில் நம்மளுடைய அமல் குறித்து நம்ம கேள்வி கணக்கு கேட்டுக்கணும். இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காமிப்பாங்க, அஷத்துன் நாசி ஹிசாபன் யௌமல் கியாமா மன் லம் யுஹாசிப் நஃப்ஸஹு ஃபித் துன்யா. உலகத்தில் யார் தன்னை தானே கேள்வி கணக்கு கேட்கலையோ, மனம் போன போக்குல அமல் செய்வாங்களோ, மற்றபடி துட்டு வந்து செலவழிச்சு எப்படி கணக்கு பார்க்கிறோம், இன்னைக்கு எவ்வளவு வந்துச்சு, எவ்வளவு செலவு வந்துச்சு, நம்மளுடைய அமல்களே நம்ம அப்படி கணக்கு பார்க்கணும். நம்மளே கேள்வி கேட்கணும். அப்படி யார் கேள்வி கேட்கலையோ மறுமையில் கடுமையான கேள்வி கணக்கு இருக்கு என்பதாக அல்லாமா இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காமிப்பாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளுடைய இறுதியிலே தூங்குவதற்கு முன்னால் நான் என்ன அமல் செஞ்சேன் அப்படின்னு நாமளே கேள்வி கேட்டுட்டோம் அப்படின்னா நிச்சயமாக மறுமையில் நமக்கு லேசான கேள்வி கணக்கு கேட்கப்படும். அதே மாதிரி நம்மளுடைய தொழுகையை சீராக்கணும். முதல்ல அல்லாஹ் மறுமையில எதை பத்தான் கேட்பான்? தொழுகையை பத்தான் கேட்பான். நம்மளுடைய உடல் உறுப்புகளை பாவங்களை விட்டு பரிசுத்தமாக ஆக்க வேண்டும். நம்மளுடைய வாலிபத்தை, நம்மளுடைய வாழ்நாள, நாம் படிச்ச கல்விய, நம்ம இன்ஷா அல்லாஹ் சம்பாதிக்க போறோம், அந்த சம்பாத்தியத்தை அதை செலவழிக்கிற எல்லா விஷயத்தையும் ஹலாலானதாக ஆக்கணும். இதெல்லாம் பத்தி அல்லாஹ் கேள்வி கேட்பான். நம்மளோட நியாமத்துகள் சம்பந்தமா கேள்வி கேட்பான். அப்ப அதை விட்டு எப்படி தப்பிக்கிற? நியாமத்துகளை அனுபவிச்சு அல்லாஹ் சுக்ர் செஞ்சு அல்லாஹ் கேள்வி கணக்க மாட்டான். சாப்பிடுறோம், பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டு முடிச்சான்னு சொல்லணும், அல்ஹம்துலில்லாஹ், கேள்வி கணக்கு கிடையாது. அப்போ அல்லாஹ்வுக்கு அதிகமான நியாமத்துகளை நம்ம அனுபவிச்சு அதுக்கு அதிகமா என்ன செய்யணும்? சுக்ர் செய்யணும். இந்த விஷயங்கள்லாம் செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக அல்லாஹ் மறுமையில் நம்மளுடைய கேள்வி கணக்கை லேசாக்குவான். இல்லாமல் அல்லாஹ் மறுமையில் கேட்கப்படக்கூடிய அந்த கேள்வி கணக்கை அல்லாஹ் நமக்கு லேசாக்குவானாக. மேலும் நாளைக்கு மறுமையிலே கேள்வி கணக்கின்றி 70,000 நபர்கள் சொர்க்கத்துக்கு செல்வார்களே, அந்த கூட்டத்தாரோடு அல்லாஹ் நம்மையும் சேர்த்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.